அம்மா போதும்மா அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க சொல்கிற அளவுக்கு வந்துட்டு எது எடுத்தாலும் இப்போல்லாம் வந்து மில்லட் கலக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நைட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மில்லட் சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குன்னு தனியாக மாவு அரைச்சி வைக்கல. வீட்லேயே வந்து ராகி, கம்பு, கருப்பு கவுனிக்கெல்லாம் வந்து தனித்தனியாக மாவு அரைச்சி வச்சிருக்கேன். அது எல்லாத்துலேயும் ஒரு கப்பு போட்டுட்டு கூட கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டேன். இந்த மாதிரி மில்லட் சப்பாத்திலாம் பண்ணும்போது கண்டிப்பாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேய்க்கும் போது நம்ம ஒரு பக்கம் தேய்ச்சா அது ஒரு பக்கம் வந்து இழுத்துட்டு போகும். இங்கிட்ட வந்து மாவு பறிச்சு வச்சுட்டு மிக்ஸ்டு வெஜ் கறி அதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணலாம்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி ஊற வச்சு அரைச்சிக்கணும். தனியாக வந்துட்டு இஞ்சி, பூண்டு, தக்காளி இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு சீரகம், வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும்னா அது கூட நம்ம அரைச்சி வச்சுக்க தக்காளி விழுது, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மசாலா போனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள், அது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே என்னென்ன வெஜ்ஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து கேரட், பீன்ஸ், மஷ்ரூம்ஸை வந்து ஆட் பண்ணி தான் நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க முந்திரி விழுது தேவையான தண்ணி ஊற்றி 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி பூரிக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.